சார் பாஜக கூட்டணி இல்லன்னு சொல்லியாச்சு. ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில் அங்கம் பெற மாட்டோம்னு சொல்லவே மாட்டீங்களே. அதான் அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இந்த கருத்து விஜய் சொன்னாரா? தாவேகா தலைவர் வந்து விஜய் தான், அவர் சொல்லவே இல்லை, அவர் சொல்றது மட்டும் தான் கருத்து, வித்தியாசம் கருத்துன்னு சொல்லிட்டு பிரஸ்மீட்ல சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அது அதிமுக பாஜக கூட்டணியில இது பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? இல்ல என்ன இருக்கு, என்ன இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வந்து நீங்க வந்து பேச்சுவார்த்தை பண்றீங்களா அப்படின்னா, தலைவர் வந்து மாநாட்டில் முதல் முறையா அவருடைய ஸ்பீச்சை நீங்க நல்லா பாருங்க. அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பிஜேபி கூடயும் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்பதை எப்படி மாநாட்டில் வந்து உறக்க பதிவு பண்ணாரோ அதே பதிவோடு தான் அவருடைய மைண்ட் செட்டும் அவருடைய நிலைப்பாடும் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து எல்லாரும் கேட்குறாங்க அதிமுகவை எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு. ஒரு எதிர்கட்சியை போய் எதுக்கு எதிர்க்கணும் அதுதான் புரியல எனக்கு. இல்ல இல்ல இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் அதிமுகவை தாவேகா எதிர்க்கிறதே இல்ல. இது கூட்டணிக்கான அஸ்திவாரமா? அப்ப ஒரு நிமிஷம். அதிமுக பிஜேபியோட சேர்ந்த உடனே அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, அதிமுக பிஜேபியோட சேர்ந்தது தவறு அப்படின்னு ரொம்ப தெளிவாக ரெண்டு பேஜ் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கு மேலே என்ன எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணணும்? அவங்க வந்து பவரில் கிடையாது. மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பல தேர்தல்களில் தோல்வியிட்டிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த 2024 தோல்வியிட்டிருக்காங்க. ஸோ எல்லா தேர்தலிலும் தோல்வியிட்டு ஒரு கட்சியை எதுக்கு நாங்கள் வந்து எதுக்காக என்ன ரீசன்? அதுதான் சொல்றேன்ல, ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை எதிர்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க முடியும்? மக்கள் வந்து திமுக ஜெயிக்க வச்சிருக்காங்க நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அந்த ஆட்சி கிளீனான ஆட்சி தானே? 2021 ஜெயிக்க வச்சாங்க. இந்த 4 வருஷம் என்ன நடந்துச்சு? அதுக்கு நான் சிறந்த உதாரணம் சொல்லிடுறேன். இந்த 4 வருஷமா தலித் மக்கள் இந்த 50 வருஷத்துல பாதிக்கப்பட்டதால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. போன வாரம் நடந்த வடகாடு பிரச்சனையா இருக்கட்டும், வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், அதை தொட்டு பல்வேறு இடத்துல கோயிலுக்குள்ளே போக முடியாத பிரச்சனையாகட்டும், வைக்கத்துக்கு போய் தொடங்கி வைக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். ஆனால் இங்கே இருக்க கோயில் எல்லாம் போய் உள்ளே போனால பூட்டி வைக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் போதா இல்லையான்னு தெரியல. பிபிசியோடைய அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. எத்தனை கோயிலில் தமிழக அரசு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலிமா கோயிலை பூட்டி வைக்கிறாங்க? அதாவது ஒன்று புரியல. எல்லோரும் சமம்னு சொல்லும் பொழுது ஒரு கோயிலுக்குள்ளே வந்து ஒரு 50-100 பேர் போகக்கூடாதுன்னு சொல்லும்போது காவல்துறை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குது? அப்போதான் இங்கே சாதியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அரசியலாக இது இருக்கு. ஸோ ஆனால் மக்கள் வந்து சாதியின் அடிப்படையில் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பது கிடையாது. அது 2026 மாறும். அதே போல் விவசாயிகளுடைய பிரச்சனை இன்னைக்கும் திருவண்ணாமலையில் சிப்காட்டில் போராடிட்டு இருக்காங்க. 500 நாட்கள் மேலே திரு அருள்வர்களை அரெஸ்ட் பண்ணாங்க, குண்டாஸ் போட்டாங்க. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள். டாஸ்மார்க் 50,000 கோடி ரூபா சேல்ஸ் போச்சாச்சு. டாஸ்மார்க்கில் 50,000 கோடி ரூபா சேல்ஸ் ஆகி மக்கள் வந்து பாதிப்பாயிருக்கும் பொழுது ஆனால் அதில் ஒரு பெரிய ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ரைட் ஆகி இன்னைக்கு அதோட நிர்வாக இயக்குனர் வந்து இன்னைக்கு வந்து அண்டர் தி என்கொயரியில் இருக்காரு. ஸோ இது மாதிரி எல்லா துறையிலையும் ஊழலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த ஊழலை வந்து மறைக்கிறதுக்காக சமூக நீதியும் பிஜேபி எதிர்ப்பு மனநிலையும் மட்டுமே காமிச்சு இத்தனை காலம் அரசியல் ஜெயிச்சதுக்கான காரணம் பிஜேபியோட அதிமுக சேர்ந்ததுனால அந்த ஒரே ஒரு பிளானோட வந்து அவங்க ஜெயிச்சுட்டே இருந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயனுடைய வருகை உண்மையான அரசியலையும் வெளிப்படைத்தன்மையான அரசியலையும் உருவாக்கும் அப்படிங்கிறதா எங்களுடைய நீங்க நிறைய சினிமா எடுக்கலாம் நினைக்கிறேன். ஐப்பத்திகள் கொஸ்டின்லாம் கேட்குறீங்க. அதாவது நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம், மக்களுடைய சந்திப்பு பிரச்சார உருவாக்கம் கூடிய விரைவில் தலைவரும் கட்சியும் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண பிறகு தமிழகம் முழுவதும் மக்களுடைய சந்திப்பு அவரோட இருக்கும் பொழுது தாவேகாவுடைய மக்களுடைய செல்வாக்கும், அதாவது இன்னைக்கு இங்கே இருக்கிற 100 பேரில் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், திமுக அதிமுக எல்லாத்தையும் விட்டுருங்க, மாற்றம் ஒன்று வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க. லேட்டஸ்ட் சர்வே நாங்கள் எடுத்தோம், மாற்றம் வேணும்னு நினைப்பீங்க. சார் 70 வருஷமாக ஒரே கட்சி எப்படி பக்தாச்சலத்தையும் அன்றைக்கி இருந்த கருணாநிதி சார் அவர்களையும் தூக்கி போட்டு புதுசாக ஒன்று வேணும்னு எதிர்பார்த்தாங்களோ எல்லாருக்குமே சார் ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தில் தாவேகா எப்படி ஃபிட்டாக போகுதுங்கிறது தான் அடுத்த உங்களுக்கான ஒரு கொஸ்டினாக இருக்கும். அந்த மாற்றத்தில் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் விஜய் அவர்களும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆவார். அதுக்கான பயண திட்டங்கள் உருவாகும். இதெல்லாம் வந்து நீங்கள் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள்.